தேமுதிக கட்சி தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவருடைய கட்சி பொறுப்பை அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் கவனித்துக் கொள்றாங்க. 2 மகன்களுமே அவங்களுடைய பேஷனை நோக்கி பயணிக்கிறாங்க. அவ்வப்போது கட்சி வேலைகளையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. விஜயபிரபாகரன் அவர்கள் முழுமையாக கட்சி வேலையை கவனித்துக் கொண்டாலுமே சண்முக பாண்டியன் அவர்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி சினிமா படங்கள்லுமே நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில இவருக்கு இதற்கு முன்னாடி வெளியான ஒரு சில படங்கள் சரியாக போகாததால இவருடைய படைத்தலைவன் திரைப்படமுமே அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்த்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவருடைய உடல் எடையை குறைத்து நடிப்பிலுமே பின்னி படல் எடுத்திருக்காரு. ஆகையால இவருக்கு தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகளுமே வந்துட்டு இருக்கு. சோ இவருடைய அடுத்த திரைப்படமான அதாவது கொம்பு சிவி திரைப்படத்துல நம்ம சரத்குமார் அவர்கள் நடிக்கிறாரு. அந்த படத்துல ஒரு கெமியோ ரோல்ல ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. சோ இப்படி சண்முக பாண்டியனுடைய அடுத்தடுத்த லைனை பாத்தீங்கன்னா பலருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில சண்முக பாண்டியன் அவர்கள் கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற ரஜினி சாருடைய படத்துல கமிட் ஆகியிருக்காரு. சோ ரஜினி சார் அடுத்ததாக அட்லியுடன் ஒரு படம் பண்ணிருக்காரு. அந்த படத்துல தான் சண்முக பாண்டியன் அவர்கள் கமிட் ஆகி உள்ளதாக சொல்லப்படுது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை தொடர்பு கொண்டு நன்றியுமே தெரிவிச்சிருக்காங்களா. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.